மங்கா போன் பண்ணி கேட்ட உடனே அதுக்கு ஓகேன்னுட்டியே, எதிர்பார்க்கவே இல்லை. முடியாதுன்னு சொல்றதுக்கு இது என்ன பெரிய காரியமா? சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க. சாப்பிடத்தானே வந்திருக்கேன், நீயே போட வர சொன்னா சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். உள்ள வாங்க. அடுத்த பிச்சைக்காரன் வந்துட்டானே. எல்லா நாளும் இங்கதான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கொழுப்பு இதுங்கெல்லாம் எதுக்கு இங்க? நீ தானே சொன்ன டிராமா சக்சஸ் ஆச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு வாய ரோப்புன்னு. ஏற்கனவே நீ போட்டு நிறைய பேர் வாய பொழந்துகிட்டு இருக்காங்க. வாங்க வந்து உட்காருங்க, சாப்பாடு ஆறிட போகுது. என்னங்கடா நல்லா சாப்பிட்டீங்களா? நீங்க மொக்குங்க. வையே தட்டை திருப்பி வையே. பூச வேலையில கரடி நல்லா தான் வைக்கிறா. எவ வெப்பா எதை திங்கலான் இருக்கான். உங்களுக்கெல்லாம் விஷம் வச்சே கொல்லணும்டா. அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே குழு குழு குழு. பார்க்க குழுக்குழுன்னு தான் இருக்கும், விரல விட்டா வெந்துரும்ல. ரொம்ப சிரிக்காதரா, இழிச்சவாப்பா இல்ல குறையறிச்சுன்னா உயிரை போயிடும். இருங்க வரேன். யாரும் மங்கா மங்கா இந்த வர உன் வீட்டுக்கு தடவையா வரேன்ல, பெரும் கைய வீசிக்கு வரக்கூடாதுன்ட்டு சைக்கிள் ஏறிய கீழே கொடுத்து போய் உனக்கு காமெடி இதை வாங்கிட்டு இருக்கேன். சரி உள்ள வாங்க. இங்கேயே வந்துட்டாங்களா? நீ ஒருத்தன் தான்டா குறை. வாடா சாப்பிடு, ஐட்டெல்லாம் பிரமாதமா இருக்குல்ல. மங்கா செஞ்சதை சொல்லியா தெரிஞ்சுக்கிறேன்னு எல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. மங்கா பசியில வயிறுலாம் கடமுடன்றது. வா தின்னு உட்காருங்க. வா உட்காரு. வணக்கம் பிரசிடண்ட். நீ நல்லா போடு, பச்சை அமுக்குங்கடா. அன்னையெல்லாம் வேற கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுறாங்களா? போதும் போதும் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். போட்டா நல்லா தான் இருக்கும். சைக்கிள் கேப்ல காத்தடிக்கிறான். இவங்கள பத்தாங்களா பேண்டாங்களாட்டே தெரியல. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பேதியாக போகுது. தின்னுங்க தின்னுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. உன்னை செய்ய போறவன் எவனா இருந்தாலும் சரி, ரொம்ப கொடுத்து வச்சவனா இருக்கணும். கல்யாணத்தை சொன்னேன். என்னத்த கொடுத்து வச்சவனோ, நான் இங்க தனியா கஷ்டப்படுறேன். என்ன கட்டிக்க போறவன் ஜெயில இருக்கான். கட்டிக்க போறவனா? அவனுக்கு என்ன கேடு காலம்? என் ஊர்ல ஒருத்தன் என்ன எப்போ ஒரு மாதிரியாவே பாத்துட்டு இருப்பான். போன போது நானும் சும்மா விட்டுட்டேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் நான் தனியா இருந்தப்போ என்னோட கைய பிடிச்சு இழுத்துட்டான். அது நான் என் மாமா கிட்ட சொல்லிட்டேன். அவ ஒரு நாள் வாழைத்தோப்புல இருந்தப்போ எங்க மாமா போய் ஒரே வெட்டா வெட்டிட்டாரு. எத கையவா? இல்ல இல்ல அதையே. நாசமா போச்சு. பசி பறந்து போயிடுச்சு. எனக்கு தான் போயிடுச்சு. எனக்கு அடிவயிறு வரைக்கும் நிறைஞ்சு போச்சுடா. மங்கா மங்கா, அது இருக்கட்டும், உங்க புருஷன் எப்ப ஜெயில இருந்து வராங்க? கூடிய சீக்கிரத்துல. ஏன் கேக்குறீங்க? அது ஒரு விழா எடுக்க. சரி தேங்க்ஸுங்க. உங்களை மாதிரி நல்லவங்க கூட பழகுறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இது போதும். என்ன ஜாக்கிரதை மங்கா, வரமாங்க. மங்கா, இந்த பிரசிடென்ட் கிட்டயே நீ கேம் ஆடுறியா? இதுவரைக்கும் நான் யார் மேலேயும் இவ்வளவு ஆசைப்பட்டதில்லை. உன்னை விடமாட்டேன்னா விடமாட்டேன். இறங்குங்க தம்பி, இங்க மங்காவோட இட்லியும் வடையும் பிரமாதமா இருக்கும். வாங்க. அத நான் தான் சொல்லணும்.
போண்டாவா உருண்டையா ரொம்ப பெருசா தான் இருக்கு. என்ன மங்கா நல்லா இருக்கியா? நல்லா தானே இருக்கு. இவர் பேரு துரசிங்கம், பக்கத்து ஊர்ல பெரிய ஆளு. வணக்கங்க, உட்காருங்க. என்ன வேணும்? நீ சுட சுட எது கொடுத்தாலும் வாங்கிப்ப. சரிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, ஊருக்கு புதுசா? ஆமா புதுசுதான். பாவம் தனியாளா இருந்து கஷ்டப்பட்டு இந்த கடை நடத்திக்கிட்டு இருக்கா. பார்வதி அம்மாவுக்கும் இவளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னாலும் ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு இவளை பத்தி தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான். மொத்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன். மங்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. நம்ம துரசிங்கத்துக்கும் பார்வதி அம்மாவோட மூத்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு இப்பதான் வர்றேன். அங்க கைய நினைக்காதவர் இங்க நினைக்க ஆசைப்படுறாரு. சின்ன வயசுலயே மனைவி இழந்த துரசிங்கம் மனசு ரொம்ப பெருசு மங்கா. அதனாலதான் பார்வதி அம்மாவோட மத்த 2 பொண்ணுங்களையும் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க தரகர. ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு உதவி பண்றது பெரிய விஷயமா என்ன? எந்த சம்பந்தமும் இல்லாத மங்காவே உதவி செய்யும் போது சம்பந்தம் வச்சிருக்கிற நான் உதவி செய்யறது பெரிய விஷயமே இல்ல. நாளைக்கு மங்கா சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதான் உதவின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டா செய்ய மாட்டோமா என்ன? முதல் அக்குதானடா, இந்த மங்கா பார்த்தா கிக்குதானடா. ஹலோ, யாருங்க? மங்கா, நான் தான் துரசிங்கம் பேசுறேன். நீங்களா? என்ன விஷயம்? நீதான் சொல்லணும். மங்கா கைப்பக்கம் எப்படி? நல்லாதான் இருக்கும். மங்காவோட சம்மதம்? அதான் நாம சம்பந்தம் வச்சுக்க போறோம்ல, அத பத்தி சொல்ல வந்தேன். அதனால நான் அதான் வேற ஒண்ணும் இல்ல, எப்படியோ சம்பந்தம் வச்சுக்க போறோம். அதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாமேன்னு. சொல்லுங்க. போன்ல எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு வாட்டி நீ என் பங்களாக்கு வந்தீங்கன்னா அவசரம்லாம் இல்ல, நீ எப்ப வேணாலும் வரலாம். நைட்டுக்கு வந்தா மனச திறந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். வருவில்ல? நிச்சயம் வரேங்க. கலர் கூட நல்ல மேட்சா தான் இருக்கு. ஃபுல்லா போத்தி இருக்கும் போதே நல்ல கவர்ச்சியா தான் இருக்கா. வாமங்கா, நீ வருவியா மாட்டியான்னு ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நீங்க டென்ஷனா நிக்க கூடாதுன்னு தான் வந்தேன். நீ வருவன்னு எனக்கு தெரியும். நான் தூண்டில் போட்டா அதுல சிக்காத மீனே கிடையாது. ஆனா நான் தான் இப்போ உங்ககிட்ட சிக்கிட்டேன். நான் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான் நம்புவேன். நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். இந்த தரகர் பண்ண வேலை இருக்க, வாழ்க்கை பூரா கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டிய பாருடானா எக்ஸ்ட்ரா 2 மச்சினிச்சியும் கொடுத்துட்டா. அப்படின்னா உனக்கு புரியலையா? ஒன்னு வாங்குனா 2 ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் போனஸா நீ இப்ப 3வது. நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு. பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம், அத செயல்ல காட்டலாம் வா. இன்னொரு தடவை உன்னை அந்த வீட்டு பக்கம் பார்த்தேன்னு வை, உன்னை கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. அப்பல இவன் யாரா? இவன் வாயில எதையும் வச்சு வாசிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்லையா? ஊருக்கு புதுசா? ஹாய் மங்கா, நான் வந்துட்டேன். மங்காவா? புருஷன் எப்படி இருக்க? பார்த்தாலே தெரியுது நல்லா தான் இருக்க. பாரு, நான் எவ்வளவு கேவலமாயிட்டேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்ல, அதுவும் உனக்காக தான். ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு நினைச்சு வெளியே வந்த உடனே நேரா உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன டென்ஷனா இருக்க? ஹோட்டல் நல்லா நடக்குது இல்ல?
நான் வந்துட்டேன்ல, இன்னும் நல்லா நடக்கும். வரண்டி. ஏற்கனவே இங்க எல்லாரும் சோகத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நிறுத்தா. டேய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு தெரியும்டா. நான் கண்ட கனவு பைபிள் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? ஆமாடா, ஊருக்குள்ள சுனாமி வந்து மொத்த ஊரையும் அடிச்சுட்டு போயிடுச்சுடா. உங்களையும் சேர்த்தேன். நானு மங்கா என் சைக்கிள் மட்டும்தான்டா இருந்துச்சு. இன்னும் ஒருத்தர் தான், அதை நீ பாக்கலையா? இன்னொருத்தனா? அவன் யாரு? பத்ரான்னு மங்காவோட மாமா. கட்டிக்க போறவ காலையில தான் வந்தான். அப்படின்னா மங்கா மேல நம்ம வச்சிருக்க ஆசையை விட்டுருணுமா? அதை விடலைன்னா உயிரை விட வேண்டியதுதான். நான் எதுக்கு விட போறேன்? டேய் புள்ளிராஜா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இந்த வண்டியை உன்னால ஓட்ட முடியல, அந்த வண்டியை எப்படா ஓட்டுவ? டேய் பர்சனாலிட்டியை பார்த்து என் பவரை இடப்படாத. சிக்கன் குனியா வந்து இந்த டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி தரதுனால தான் அப்படி ஆயிட்டேன். இல்லைன்னு வச்சுக்க. இல்லன்னா பத்ரா போட்டு தள்ளுவியா? பட. டேய் என்ன உசுப்பேத்தி கொலை பண்ண வச்சுட்டு நீங்க எல்லாரும் மங்காவோட நல்லா மஞ்சள் குளிக்கலாம் பாக்குறீங்களா? எங்களுக்கு எங்கந்திரா வந்த? எதுக்காக வந்த? கொஸ்டினே ராங்கா இருக்கு. எப்படி இருக்கேன்னு கேட்கணுமே தவிர எதுக்கு வந்தேன்னு கேட்க கூடாது. எங்க கேளு மாட்டியா? நானே சொல்றேன். என் கூடவே இருந்து குழி பறிச்ச போலீஸ் என்னை எவ்வளவு அடிச்சு கேட்டும் நான் உன்னை பத்தி சொல்லவே இல்லை. உன்னை மாட்டி விட்டா எனக்கு என்ன லாபம் இருக்கு? ஏதோ ஒரு பலமான காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணிருக்க. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. சரி, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. நஷ்ட ஈடு வேணுடி செல்லாம். இப்ப என்கிட்ட எந்த பணமும் கிடையாது. நோ ப்ராப்ளம். எனக்கு எப்போ வாங்கணும்னு நல்லா தெரியும். அது வரைக்கும் இந்த ஊர்ல நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே உன்னையும் உனக்கு துணையா இருப்பேன். வரேன்டா. நீங்களா? என்ன அப்படி பாக்குற? ஓ, நீ சொன்ன டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாலேயே வந்துட்டேன்னா இத்தனை காலமா எப்படியோ பொறுத்துக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப பொறுக்கவே முடியல. நீ ரெடி ஆயிட்டியா? எதுக்கு வந்தீங்க? அம்மா ஒன்னும் தெரியாத? கையெடுங்க. நான் அந்த பத்ராவுக்கு 1000 அள்ளி கொடுத்தது மேல கை வைக்கிறதுக்கு, கை எடுக்கிறதுக்கு இல்ல.